ஏதாவது பிரச்சனை பண்ணா சேர்ந்து மாட்டணும். அதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கிளாஸுக்கு போகணும் அப்பதான் மைண்ட் வரும். அப்படியே வாசல்ல இருந்து திருப்பி கூட்டு போயிருவாங்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேல வச்சிருக்க காட்டி என் மேல ட்ரஸ்ட் இருக்கும். வா டாக்டர் சசிகுமார் போய் மீட் பண்ணுங்க. அடுத்த நாடோடிகள் கூட உங்களை டைரக்ட் பண்ணுவேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு லவ் பண்றானா அவன் மட்டும் லவ் பண்ணா ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அவங்க நம்பர் வாங்கி தந்தா கொஞ்சம் பண்ணி வச்சு லவ் பண்ற பொண்ணோட நம்பரா இல்ல லவ்வரோட ஃப்ரெண்டோட நம்பர் அப்படி தெளிவா சொல்லுங்க. அந்த மாதிரி வந்தா நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க ஆள் ஃபோன் பண்ண போகும்போது மச்சான் அப்படிறான்னு சொல்லிட்டு கழட்டி விடக்கூடாது, கூடவே இருக்கணும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்களாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் வந்து பிட்டை வந்து வாங்கிட்டு திருப்பி தரவே மாட்டான் எப்பயுமே. பயந்துட்டு அவனும் எழுத மாட்டான், என்னையும் எழுத விட மாட்டான். எனக்காண்டி நிறையா செய்வாங்க. என்ன செய்வாங்க? நிறைய வாங்கி தருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு குரூப்ல சண்டை வந்தா கூட அவ அடுத்த குரூப் போனா கூட இங்க இருக்கிறத போய் சொல்லக்கூடாதாங்க. ட்ரீட் வைக்கலன்னா ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிடுவாங்க எல்லாம். நம்ம சந்தோஷப்படுற நேரத்துல மட்டும் நம்மளோட இருக்கக்கூடாது. நம்ம எப்போல்லாம் கஷ்டப்படுறோமோ அப்பயும் இருக்கணும். ஆனா சில பேர் அப்படி இல்ல, விட்டுட்டு போயிடுறாங்க. கூட பழகினால எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்டு. கூட பழகினாலே பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி ரைட். எல்லா விஷயத்தையும் கூடயே இருக்கணும். என்ன தப்புனாலும் சரி கட் பண்ண சரி கூடயே இருக்கணும். எல்லா பஞ்சாயத்துக்கு வரணும்க்கா. துணா பண்ணா வந்துடா. எல்லா கலாய்க்கணும் எல்லாத்தையும். அப்புறம் நல்லா ஊர் சுத்தணும். ஒரு பொண்ணா பாக்குறேன்னா கூட ஹெல்ப் பண்ணணும். 2-3 ஹவர்ஸ்க்குள்ள இந்த பொண்ணோட அட்ரஸ் பண்ண எல்லாமே வாங்கிடணும். நம்மள ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். அத லவ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யார்ட்டையும் நம்மளை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அதே மாதிரி யாராவது கல்ல எடுத்து அடிக்க வந்தாலும் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. நம்ம எங்க ஒரு தியேட்டர் போனாலும் இல்லை படத்துக்கு போனாலும் எங்க போனாலும் நம்ம வயசு கூட்டி போனாலும் நம்ம வயசானாலும் ஒன்னா ஃப்ரெண்டா இருக்கணும். எது ஒன்று செஞ்சாலும் சொல்லி காட்டக்கூடாது. நான் இதுதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அவன் ஃபஸ்ட்டு அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி ட்ரஸ்ட் அவன் வச்சுருக்கணும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கணும். எவ்வளோ ஆள்தாலும் இங்கே வந்தோடனே சிரிக்க வைக்கணும். அவங்க வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஹாப்பியாக இருக்க போகும்போதும் நம்ம சோகமாக இருக்க போதும் நம்ம கூட அவங்க எப்பயுமே இருக்கணும். என்ன ப்ராப்ளம் தான் சரி, லைஃப்பில் பிரச்சனை சரி, பர்சனல் ப்ராப்ளம் அது எதுனாலும் நம்ம கூட வந்து நிற்கணும். அதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பரிச்சை பேப்பர் வாங்குவாங்க, பார்த்து எழுதணும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அவன் பேரை எழுதி அப்படியே கட்டி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சப்போஸ் என் பர்த்டேவா இருந்தா கூட அவன் தான் நம்ம ட்ரீட் வைக்கணும். அதான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் யாருமே செலிப்ரேட் பண்ணதில்லை. அப்படி வீட்டில் கூட அப்படிலாம் கேக் கொடியாக செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கே தோணும் நான் என்ன பண்ணி அப்படி செலிப்ரேட் பண்ண தோணும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. தோணுச்சு எந்த ப்ராப்ளம்னாலும் வராங்க. ஆனால் நான் பேரண்ட்ஸ் விட்டு கொடுக்க மாட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸ்னா ப்ராப்ளம்னா வருவாங்க அப்படின்னு தோணுச்சு. மேக்ஸ்ல ஃபெயிலான ட்ரீட் வைக்கணும், பாஸ் ஆனாலும் ட்ரீட் வைக்கணும். அப்பமே வச்சிருக்கீங்க. வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு பில் பே பண்ணிருக்கீங்க? ஐயோ 2000 ரூபாய்க்கு நல்லா பேர் பட்ஜெட் தாண்டி மாவாட்டிருக்கீங்களா? இல்ல கடைசில யாரோ கொடுத்து இப்போ நம்மள்ட்ட என்ன இல்லையோ அதை வந்து செய்யணும். நம்மள்ட்ட தெரியாமலே செய்யணும். ஆனால் அவன் தான் தெரிஞ்சு கடைசியில் அவன் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க ஃப்ரெண்டாக நம்ம தேங்க்ஸாக சொல்லுவோம். அவன் சொல்லுவான் இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, இதில் எதுக்கு நம்ம கேட்காமலே ஒரு விஷயம் பண்ணுவான். ஏன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படி தான் இருக்காங்க. நான் போகிற ஷர்ட்டு, ஃபோன், பைக் எல்லாமே அவங்க தான் ஊற்றுக்காய். வீட்டில் எதுக்கு ஒன்றுமே பண்ணதில்லை. டாக்டர் சசிகுமார் போய் மீட் பண்ணுங்க. அடுத்த நாடோடிகள் கூட உங்களை டைரக்ட் பண்ணுவேன். ஓகே தம்பி.